ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வேலுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி சாமி கும்பிட்டேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நான் காலையில் கும்பிடல, அன்றைக்கி சாயந்தரமாக 7 to 8 தான் கும்பிட்டேன். அன்றைக்கி தான் செவ்வாய் உரையில் செய்வோன்னு சொல்லிவிட்டு சாமிக்கு 3 அபிஷேகம் பண்ணியிருந்தேன். பண்ணிவிட்டு சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணி வெற்றிலை தீபம் போட்டேன். வெற்றிலை தீபம் போட்டுட்டு சாமி கும்பிட்டு மனசார வேண்டிக்கிட்டேன் கடவுளை. கஷ்டத்தெல்லாம் தீர்த்து எனக்கு நல்லபடி காட்டுப்பா, என் கடன் பிரச்சனை கொடு முருகா, சண்முகா, வேலவா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். அவரை நான் மனசார மனமுருகி வேண்டிக்கிட்டேன். அது ஒரு மன திருப்தியாக இருந்தது. சாமி கும்பிட்டு அப்புறமா வயலூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வர 8:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அங்கே கோயில்லையும் போய் வெத்தலை தீபம் போட்டுட்டு சாமியை கும்பிட்டு வந்துட்டேன். சாமி நல்லா செம்ம கூட்டம். இப்போ முருகன் கோயிலெலாம் செம்ம வைப்பு. எங்கே பார்த்தாலும் முருகன் கோயிலில் அவ்வளோ கும்பல். இங்கே வயலூர்லேயும் அவ்வளோ கும்பல். சாமி போய் பார்த்துட்டு சாமியை நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு விளக்கு போட்டுட்டு வந்துட்டோம். சாமி பார்த்து செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு மன திருப்தியாக இருந்துச்சு இன்றைக்கி சாமி கும்பிட்டது. வீடே அப்படியே ஜொலிச்சிச்சு. அது முருகனுக்கு அந்த விளக்கு 6 விளக்கு ஏற்றி நெய் தீபம் போட்டு கும்பிட்றதுல அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருந்தது. வீட்டுக்கே அவர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு வைப்பு இருந்தது வீட்டில். அது என்னால் உணர முடிந்தது. அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளேயே ஒரு தெய்வம் இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு வைப்பு. நீங்களே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அவ்வளோ ஒரு பவராக இருந்தது வீடே. ஒரு தெய்வீகமாக